வெற்றிலை ஆன்மீக ரீதியாக மங்களகரமானதாகவும் தடைகள் அனைத்தையுமே விளைக்கக்கூடிய சக்தி கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா செல்வத்தையும் வெற்றியும் அருளக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. வெற்றிலை என்பது செல்வம் மற்றும் அமைதியை தரக்கூடிய பொருளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வெற்றிலை தீபத்தை வீட்டில் எந்த முறையில் நம்ம ஏற்றினோம்னா எப்படிப்பட்ட தீராத பண கஷ்டம் தீரும், பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மனித வாழ்க்கையில் பெரும்பாலான கவலைகள் பணச்சிக்கல் இருந்ததாங்க தொடங்குது. எவ்வளவுதான் நமக்கு நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதருடைய மதிப்பையும் மரியாதையும் சமூகம் பல நேரங்களில் அவர்களுடைய பொருளாதார நிலையை வைத்து தாங்க மதிப்பிடுது. அந்த பண வரவின் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆவாங்க. அன்னையுடைய கருணை பார்வை கிடைத்துச்சுன்னா போதுங்க, வறுமை நிலையானது மாறிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடன் சுமைகளானது குறைந்து விடுங்க. பண ஓட்டமானது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதற்காக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு தாங்க இந்த வெற்றிலை தீப வழிபாடாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தான் சாட்கோண கோலம் போட்டு அதன் மீது 6 வெற்றிலைகள் வைத்து, இல்லைன்னா ஒரு தட்டில் விசிறி போல 6 வெற்றிலைகளை விரித்து வைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் வெற்றிலை மாலை சாற்றுவது, வெற்றிலை தீபம் ஏற்றுவது என அனைத்து தெய்வங்களுக்கும் நம்ம செய்யலாங்க. அதுலேயும் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா பொருளாதார நிலை உயர்வதற்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மங்களமான பொருட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது இந்த வெற்றிலையாகுங்க. இந்த வெற்றிலையில் முறைப்படி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா தீராத பண கஷ்டமானது தீர வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் தெய்வ சக்தியானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே வெற்றிலை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு முறைன்னு இருக்குதுங்க. அந்த முறையில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. அதற்கு முதல்ல ஒரு புதிய வெற்றிலையை வாங்கி கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு சின்ன மண் அகல் விளக்கை எடுத்துக்க வேணும். அதில் பசுனை ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு அதற்கு குங்குமம், சந்தனம், மஞ்சள் வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு கற்கண்டு 2 துண்டுகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேணும். மஞ்சள் திரி தயாரிக்க மஞ்சள் தூளில் கொஞ்சமாக தண்ணீர் இல்லைன்னா பன்னீர் கலந்து திரியில் மஞ்சள் பூசி காய வைத்தோம்னா மஞ்சள் திரி தயாராகி விடுங்க. மஞ்சள் செல்வம் தரக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்ததாகும். இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டு நிலைவாசலில் உள் பக்கத்தில் கிழக்கு பார்த்தபடி இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட வேணுங்க. நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபம் ஏற்றக்கூடாதுங்க. ஒரு தட்டில் வெற்றிலையை கழுவி எடுத்துக்கொள்ள வேணுங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேணும். வெற்றிலைக்கு மேலே அகல் விளக்க நீங்கள் வைக்க வேணுங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேணுங்க. வெற்றிலையின் மேலே அகல் விளக்க வைத்து பசுனை ஊற்றி மஞ்சள் திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணும். வெற்றிலையின் மேலே மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக 2 கற்கண்டுகளை நீங்கள் வைக்க வேணுங்க. தீபத்தின் முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாங்க. அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயே வருக வருக என 27 முறை மனமுருகி சொல்லி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. வழிபாட்டை நிறைவு செய்வது பிறகு நெய்வேத்தியமாக படைத்த கற்கண்டுகளை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் 2 பக்கத்துலையுமே நீங்கள் வைக்க வேணுங்க. இந்த வைக்கக்கூடிய கற்கண்டுகளை எறும்பு வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு நல்ல சகுனம் என்று அர்த்தமாகுமாங்க. இந்த விளக்கை நீங்கள் தினமும் ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. தினமும் புதிய வெற்றிலைகளை பயன்படுத்த வேணுங்க. அதே நேரத்தில் மண் அகல் விளக்கை நீங்கள் கழுவி மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாங்க. பெண்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தினமும் ஏற்ற முடியாவிட்டால் பரவாயில்லைங்க. வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நாள் மட்டுமாவது கட்டாயமாக இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட வேணுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா
நிச்சயமாக அதற்குரிய பலனானது கிடைக்குங்க. பணவரவானது நன்றாக இருக்குங்க. தீராத கடன் பிரச்சனைகள் அழுத்தங்கள் எல்லாமே குறைந்து விடுங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான மனமுருகி வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்கள்லாம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாளாகுங்க. செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலையினுடைய நுனியில் லக்ஷ்மி தேவியும் நடுவில் சரஸ்வதி தேவியும் காம்பில் பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அந்த அளவுக்கு வெற்றிலையானது புராண காலங்களை எல்லாம் தாண்டி தற்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனித பொருளாகுங்க. எல்லா செடிகளும் மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும், மீண்டும் அதிலிருந்து விதையானது கிடைக்குங்க. ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியுடைய மறு உருவம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த வெற்றிலையை தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா வெற்றிகள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெற்றி தீபம் ஏற்றுவது ஒரு வழிபாட்டு முறையாகுங்க. நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்ததாகுங்க. அதே போல் வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் மனம் உருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நம்ம வழிபடும் போது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. அதுலேயும் குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, திருமணம் சீக்கிரமாகவே கைகூடி வர வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதனால இந்த அனைத்து விஷயங்களுமே கைகூடி வரும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முதல்ல பூஜை அறையை நல்லா சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு பூஜை அறையில் பன்னீர் தெளித்து சுத்தம் செய்ய வேணும். அதே போல் வாசனை மிகுந்ததாக பூஜை அறையை நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க. வெற்றிலை தீபம் எப்பொழுது ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாதுங்க. மேலுமே வெற்றிலையின் காம்போடு நம்ம விளக்கேற்றவும் கூடாது. முதல்ல 12 வெற்றிலைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். முதல் 6 வெற்றிலைகளை நல்லா சுத்தம் செய்து அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தோகை போல நம்ம வட்டமாக அடுக்கி கொள்ள வேணுங்க. அடுக்கி வைத்திருக்கக்கூடிய வெற்றிலைக்கு நடுவில் தீபம் ஏற்றி நம்ம வழிபட வேணும். வீட்டில் சின்ன வேல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வைத்து கொள்ளலாங்க. அதற்கு பிறகு அதில் 2வது 6 வெற்றிலையினுடைய காம்புகளை கிள்ளி காம்புகளை எல்லாமே விளக்கிலிருந்து நல்லெண்ணெயில் போட்டு விட வேணுங்க. விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணமானது வீசும். இப்படி வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நல்ல பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாளாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாளாகுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதனால் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாங்க. அதாவது அதிகாலை 3 மணிலிருந்து 4 மணி வரையிலான நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றலாங்க. இது பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கப்படுது. செவ்வாய் ஹோரை என்று சொல்லக்கூடிய காலை 6 மணிலேருந்து 7 மணி வரையிலான நேரத்தில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நம்ம வழிபடலாங்க. இந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரையிலான செவ்வாய் ஓரை நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாங்க. இந்த 2 நேரத்தையுமே நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா இரவு நேரத்தில் செவ்வாய் ஓரையானது வருதுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரை என்று சொல்லக்கூடிய நேரம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி நம்ம தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி முருகப்பெருமானுடைய அருளானது நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியுடைய மறு உருவம் அப்படின்னும் சொல்லப்படுது.
சொல்லப்பட்டிருக்குது. வெற்றிலை தீபத்தை நம்ம தொடர்ந்து 9 வாரங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.